Hi friends, so welcome back to eGuru channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா செல் ரெஃபரன்ஸ். ஸோ அந்த ஒரு கான்செப்ட் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். செல்ல முடிஞ்சு hope you know that MS Excelல ஒவ்வொரு particular places we call it as a cell ன்னு சொல்லுவோம். A place connecting between rows and columns we call that as a cell. So cell reference அப்படின்னா என்னன்னா when we do some calculation அந்த கால்குலேஷனுக்கு ஏதாவது ஒரு டேட்டா ஒரு ரெஃபரன்ஸா வச்சு தான் நம்ம பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபார்முலாக்கு ஏதோ ஒரு செல் ரெஃபரன்ஸா இருக்கணும். அதுல இருக்கிற டேட்டா வச்சு தான் நீங்க ஒரு ஃபார்முலா கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். தட் பர்டிகுலர் செல் வி கால்ட் as a ரெஃபரன்ஸ். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது இன்னும் டீப்பா உங்களுக்கு புரியும். We have three types of references. One is relative reference, absolute reference, mixed reference. Maybe I'll just write it here for your understanding. இந்த மூணு ரெஃபரன்ஸ் டெக்னிக் தான் நம்ம பார்க்க போறது. We'll go by one. Confusions வேண்டாம். So relative reference என்னன்னு சொல்றாங்க. So imagine this is a small imaginary table of sales executives. அவங்க எவ்வளவு ப்ராடக்ட் சேல் பண்ணிருக்காங்க, what is that product and product ஓட காஸ்ட். So sales volume calculate பண்ணணும். That is our first task. So நம்ம sales volume calculate பண்றதுக்கு simple product soldயும் அதோட யூனிட் பிரைஸையும் மல்டிப்ளை பண்ணா போதும். So just keep a cursor over here. Equal the product sold multiply by unit price. So enter கொடுத்தோம் அப்படின்னா we'll get a price. So இதே மாதிரி ஒவ்வொரு டைமும் நம்ம ஃபார்முலா எல்லா செல்லுக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா that is not required. So இங்க கர்சர் வச்சுட்டு just drag down to the places where we want. So பண்ணோம் அப்படின்னா கீழே வரைக்கும் ஃபுல்லா டிராப் அவுட் ஆயிடும். ஸோ இதுல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத செக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா just we go to the formula cell, ஷோ ஃபார்முலா கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஷீட்ல நம்ம எங்க ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோமோ எல்லா ஃபார்முலாஸும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் see here சேல்ஸ் வால்யூம்ல B3 multiply by D3. B3 is 25 and D3 is 10,000. ஸோ அதுதான் ரெண்டு இண்டிகேஷனுக்கு ரெண்டு கலர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் B4 D4, B5 D5, B6 D6, B7 D7. நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் கொடுத்தேன், ரெஸ்ட்டுக்கு நான் எதுவுமே கொடுக்கல. எக்ஸல் ஆட்டோமேட்டிக்கலி கன்சிடர் தட் ஒன். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் கீழே இறங்கும்போது ரெஸ்பெக்டிவ் வேல்யூஸ் ஆல்சோ கேம் டவுன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாய்க்கு நான் ஒர்க் அவுட் பண்ண ஃபார்முலா செகண்ட் எம்ப்ளாய்க்கு வரும்போது செகண்ட் எம்ப்ளாயோட டேட்டா எடுத்துக்கிச்சு. தேர்ட் எம்ப்ளாய்க்கு வரும்போது தேர்ட் எம்ப்ளாயோட ரெஸ்பெக்டிவ் டேட்டா எடுத்துக்குது. ஃபிஃப்த் எம்ப்ளாய் அப்படின்னா லைக் ஸோ ஃபிஃப்த் எம்ப்ளாய்ஸோட டேட்டா எடுத்துக்குது. திஸ் இஸ் கால்ட் அஸ் ரெஃபரன்சிங் சொல்லுவாங்க. இதை ரிலேட்டிவ் ரெஃபரன்சிங் சொல்லுவாங்க. ரிலேட்டிவ்லி யூ கேன் டேக் த ரெஃபரன்சஸ். ஸோ இது வேண்டாம் அப்படின்னா ஷோ ஃபார்முலா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ டிராக் பண்றதுக்கு கூட இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஐ ஷோ யூ தட் ஆப்ஷன் ஆல்சோ. ஃபர்ஸ்ட் எந்த ஆப்ஷனுக்குள்ளுமே உங்களுக்கு எந்த செல்ஸ்க்குள்ளுமே உங்களுக்கு சிமிலர் ஃபார்முலாஸ் வேணுமோ just select the respective formula as respective cells, go to equal, do formula calculations whatever you want, enter கொடுக்காதீங்க, just control enter கொடுத்தீங்கன்னா you will get all the details. இதுக்கு drag பண்றதுக்கு பதிலா this is another option, you will get same answer. double click பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும், you will have two values. So this is relative reference. Next reference method is absolute reference. Absolute reference எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ரைட், ஐ அம் ஜஸ்ட் க்ளோசிங் திஸ். ஸோ ஹியர் ஆல்சோ வி ஹேவ் 5 எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஒவ்வொருத்தரோட ப்ராடக்ட் சோல்வ் பண்ணது இருக்குது. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஓகே ஃபைன், வில் டேக் ஆல் ஆர் சிமிலர் ப்ராடக்ட் ஸோ தட்ஸ் லாஜிக்கலி கரெக்ட். ஸோ ப்ராடக்ட் சோல்வ் பண்ணது இருக்குது. ப்ராடக்டோட ப்ரைஸ் வாஸ் 25 rupees. லெட்ஸ் சே ஓகே, லெட்ஸ் டே 125 because battery doesn't have 25 rupees. Right? Let it be. So set of batteries 25 rupees. So sales volume calculate பண்ணனும். So நம்ம last time பண்ண அதே ஃபார்முலா நம்ம ட்ரை பண்ணுவோம். Equal product sold and unit price. ரெண்டே மல்டிப்ளை பண்ணி enter கொடுக்கிறோம். So we got the value 25 into 25 625. This is correct. இத ட்ராக் பண்ணிடுவோமே. Why are we getting this error? And 24 into 25 is something like 7,50,000 rupees. Too heavy, something is wrong. We'll go to show formula. See, first one, yes, correct. In the 25 multiply பண்ணிருக்குது, absolutely correct. Second one, this 30, yes, correct. But instead of taking 25, it has taken the character, sales volume. That is why we are getting error. Third one,
50 and this value, that is wrong. Next one 16, absolutely correct, but again it has taken separate references, which is wrong reference. The next one again wrong reference. That is the reason why we are getting wrong answer as well, error, right? How to rectify this? This is the beautiful of cell referencing. So இது வந்து absolute referencing சொல்வாங்க. For all the calculation, the product quantity vary, but the product price will not vary. So அதனால தான் drag பண்ணும்போது இதுவும் சேர்ந்து drag ஆகுது, but இது vary drag ஆக கூடாது. So what is that cell? This cell is exactly referenced by D and 11. So D11 அப்படிங்கிறது இங்க இருக்குது. So என்ன calculations நம்ம drag பண்ணாலும் the unit price sort of reference should not change. So அதை எப்படி இப்ப fixed பண்றது அப்படின்னா, there is a shortcut key for that. Shortcut நான் சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட லேப்டாப்ல பாத்தீங்கன்னா நம்பர் 4க்கு மேல ஒரு டாலர் சிம்பல் இருக்கும். Just put the dollar symbol before D and before 11. I'll tell you why. So D க்கு முன்னாடி இந்த டாலர் சிம்பல் போட்டீங்க அப்படின்னா எங்க drag பண்ணாலும் அந்த D will remains constant. அதே மாதிரி 11க்கு முன்னாடி போட்டீங்க அப்படின்னா drag பண்ணும்போது இது 11 will get constant, அதாவது fixed செல்லா இருக்கும். So ரெண்டுமே போட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு செல்லுமே வந்து fixed இருக்கும். I will show you the demonstration. இப்போ நான் ரெண்டுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன் D and 11க்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். I'm just drag down it. இப்போ double click பண்ணி பாருங்க, you will see the formula, or else you can go and check it here. Double click பண்ணீங்கன்னா 24 into 25, correct? That is supposed to be. Then 16 and 25, formula correct. 50 and 25, yes, formula correct. இதுக்கு shortcut key இருக்கானா? Yes, we do have a shortcut key. I'll tell you that also. Instead of putting a dollar symbol for the two numbers or two rows or columns, there is a shortcut key. உங்க லேப்டாப்ல பாத்தீங்கன்னா function F4 இருக்கும். அது press பண்ணீங்கன்னா அந்த respective cell will be locked. But before that, just make sure the respective cell is being selected. நீங்க அது D11க்கு முன்னாடி வச்சிட்டு function F4 click பண்ணீங்கன்னா மட்டும்தான் அந்த D11 fixed ஆகும். If not, நான் பக்கத்துல வச்சு click பண்றேன், B13 பக்கத்துல வச்சு click பண்ணீங்க அப்படின்னா B13 will get locked. That is wrong answer. So அதை மட்டும் make sure பண்ணிட்டு, just I'll do it once again for your reference. So D11 ல வச்சு function F4 click பண்ணீங்க அப்படின்னா that respective cell is locked. So you can drag down here. So நீங்க எவ்வளவு தூரத்துக்கு நீங்க drag down பண்ணாலும் அந்த 125 அப்படிங்கிறது வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். Remaining these value may vary. நீங்க எவ்வளவு தூரத்துக்கு drag பண்றீங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி இது vary ஆகும். This is called as absolute references ன்னு சொல்லுவாங்க. So another type of reference is mixed reference. We will try in this table. So இந்த டேபிள் எப்படின்னா 5 executives அவங்க number of products sold பண்ணது லிஸ்ட் இருக்குது. At the same time product ஓட காஸ்டும் இருக்குது. So we need to create a matrix of sales value. So executive 1 35 rupees product 25 sell பண்ணிருக்காரு, 45 rupees 25 sell பண்ணிருக்காரு, 65 rupees product 25 sell பண்ணிருக்காரு, 12 rupees product 25 sell பண்ணிருக்காரு, 10 rupees product 25. Likewise all the employees. So இப்போ உங்களோட matrix of sales volume நம்ம ரெடி பண்ணணும். So we'll go a simple formula, equal to 25 multiplied by 35. We got the right data. So இப்போ அதை நம்ம drag பண்ணுவோமே, what will happen? Definitely this is a wrong answer. We'll see what is wrong. Double click பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 24 and this value is wrong. So நம்ம இதை drag பண்ணும்போது நமக்கு என்னன்னா 35 rupees is the fixed cell-ஆ இருக்கணும், அப்படின்னா மட்டும் தான் இந்த answer is correct. So அப்ப அதை எப்படி fixed பண்றது? இங்க நம்ம பண்ண absolute references technique யூஸ் பண்ணணும். So 35 is the I3. So I3 க்கு முன்னாடி உங்க கர்சரை வச்சுட்டு just click F4. So I3 fixed ஆயிரும். So when you drag it out, answer is correct. 24 and 35. So change ஆகாது. So over time இதையே நான் காப்பி பண்ணி எல்லா செல்லுக்கு பண்ணணுமா அப்படின்னா we do have another technique. So இதை நான் இப்படியே drag பண்றேன்னு வச்சுக்குவோம். So let me remove this. Okay fine, அதையும் சொல்லிடலாம் எப்படின்ட்டு. So நான் இந்த சைடுல drag பண்ணேன் அப்படின்னா what is that answer I'm getting? Again I'm getting a wrong answer. என்ன wrong அப்படின்னா double click பண்ணி பாருங்க. So this value into 35 வருது, that is wrong. This value into 35, 35 is been fixed. But இந்த சைடுல போகும்போது நமக்கு 35 should not be fixed. Instead 25 product sold should be fixed.
ஸோ என்ன ஃபிக்ஸ் பண்ணும் அப்படிங்கிறது இங்க ராங்கா இருக்குது. ஸோ ஃபார்முலால சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதை ரிமூவ் பண்ணுங்க and make sure the H4 which is the 25 should be the fixed one. இப்போ இதை drag பண்ண we will get the right answer. Clear? So once நீ vertical முடிச்சதுக்கு அப்புறம் go back and clear all the cells. And drag it accordingly. அப்படி பண்ணா மட்டும்தான் you will get the right answer. If not, your answer might be wrong or you will get some error symbol. So this is a mixed reference. So yeah, mixed reference na idhula rendu referencing technique ungalku varum. So that is why this is called as mixed reference technique அப்படினு சொல்லி சொல்றாங்க. So that's all buddies. So hope you understood. உங்களுக்கு ஏதாவது clarification இருந்துச்சுன்னா do ping me. I'm glad to help you out in this regard. So thank you. Bye bye.